டெக்ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் யான் ட்விஸ்ட். மொசைரி யானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையா யான் ட்விஸ்ட் இன்சர்ட் பண்றோம். யானை முறுக்குறோம். ஒன்று கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது கடிகார முள் சுற்றும் திசையில நாம அதனுடைய ட்விஸ்ட், அதை முறுக்குல இன்சர்ட் பண்றதுக்கு பேரு இசட் ட்விஸ்ட். அதே கடிகார முள் சுத்தக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல நாம ட்விஸ்ட் இன்சர்ட் பண்ணோம்னா அது எஸ் ட்விஸ்ட். இசட் ட்விஸ்ட் ரைட் ஹேண்ட் ட்விஸ்ட்பாங்க, எஸ் ட்விஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ட்விஸ்ட் அப்படிம்பாங்க. ரெண்டு வகையான ட்விஸ்ட் நார்மலா மார்க்கெட்ல அவைலபிள். இதுல இசட் ட்விஸ்ட் தான் ஒசைரியில கிட்டத்தட்ட 95% மேல நம்ம யூஸ் பண்றோம். இது எதனால, ஏன் எஸ் ட்விஸ்ட் நம்ம யூஸ் பண்றதில்ல, அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இசட் ட்விஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த நிட்டிங் மிஷின் மேனுஃபேக்சர் இசட் ட்விஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நிட்டிங் மிஷினை டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய பிராண்ட்ஸ் மேயரன்சி, டெரட் இவங்கெல்லாம் இசட் ட்விஸ்ட்டை பேஸ் பண்ணி கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது கடிகார முள் சுற்றும் திசையில நிட் ஆகிற மாதிரி மிஷின்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படி கடிகார முள் திசையில சுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, யான் ஃபீடிங் அப்ப ஸ்னாலிங், அதாவது முறுக்கு, யான் முறுக்கிக்கிட்டு யான் ஃபீடிங்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காது. அதே மாதிரி லூப் ஃபார்மேஷன் நல்லா இருக்கும். அதாவது நிட்டிங் லூப் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அந்த லூப் ஃபார்மேஷன் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்லா இருக்கும். அது போக ஹூக்ல யானுடைய மூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நிட்டிங் மிஷினுடைய நீடிலுடைய ஹூக்ல யானுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். இதனால யான் பிரேக்கேஜஸ், நீடில் பிரேக்கேஜஸ் இதெல்லாம் நிட்டிங்ல அவாய்ட் ஆகும். இது போக அடிஷனலா பாத்தீங்கன்னா யானுடைய டார்க்கு பிளஸ் யான் லைவ்லினஸ், இது ரெண்டும் மினிமைஸ் ஆகிறதுனால ஸ்பைராலிட்டி கம்மியா இருக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நாம இசட் ட்விஸ்ட் யான் ஒசேரியை பொறுத்த வரைக்கும், நிட்டட் ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் அதிகமா நம்ம யூஸ் பண்றோம்.